guys, welcome to TN Talk. So today நம்ம அதே டூரை பத்தி தான் பார்க்க போறோம். 4 நாள் டூரை 4 வாரமா இழுத்துக்கிட்டு இருக்கேன். Sorry guys. போன வீடியோல எப்படி வடிவேல் காமெடியை போட்டேனோ அதே மாதிரி இந்த வீடியோலயும் வடிவேல் காமெடி போட போறோம். அதனால இந்த வீடியோ ரொம்ப என்டர்டைன்மெண்டா இருக்க போகுது. அதனால ஸ்கிப் பண்ணாம இந்த வீடியோவை பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். சரி, கேரளா ஜூக்கு போய் எல்லாத்தையும் சுத்தி பார்த்தாச்சு. வெளியே வந்து கலரிங் புக்ல எவ்வளோ விலைன்னு கலாய்ச்சி கூட விட்டுட்டேன். அடுத்து நாங்க எங்கெல்லாம் போனோம் அப்படின்றதான் சொல்ல போறேன். ஸோ நாங்கள் கேரளா ஜூக்கு போனதுக்கு அப்புறம் அப்படியே வெளியே வந்தோம் அப்படின்னா பசிக்க ஆரம்பிச்சிருச்சு. உங்க ஜூல இருந்து கிளம்புறப்பயே அந்த அண்ணன் சொன்னது என்னன்னா, கோவளம் பீச் அப்படின்ற ஒரு இடம் இருக்கு, அங்கே போய் சுத்தி பார்த்துட்டு வரலாம் அப்படின்னு அந்த அண்ணன் சொன்னோன்னே சரி அப்படின்னு சொன்னோம். உடனே பசிக்க ஆரம்பிச்சோன்னே அந்த அண்ணன் சொன்னது என்னன்னா, போற வழியில ஏதாவது ஹோட்டல் இருந்தா நிப்பாட்டுங்க, சாப்பாடு சாப்பிடுறவங்களாம் சாப்பிடட்டும் அப்படின்னு சொன்னோம். போற வழியில ஏதாவது ஹோட்டல் இருக்கா அப்படின்னு தேடிக்கிட்டே டிரைவர் என்ன வண்டி ஓட்டிக்கிட்டு இருந்தாங்க. அப்படியே போனோம் அப்படின்னா ஒரு பிரியாணி கடை வந்துச்சு, அதாவது ஒரு ஹோட்டல் மாதிரி. ஃபர்ஸ்ட் நாங்கள் உள்ளக்க போய் பார்த்தோம், எங்களுக்கு வந்து சாப்பிட பிடிக்கல. பட் வந்து நிறைய பேர் அவங்களுக்கு விரும்பினவங்க போய் சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க. அவங்க சாப்பிட்ற வரைக்கும் நாங்கள் வேன்ல உட்காந்து வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தோம். இந்த ஹோட்டல் பக்கத்துல வண்டியை நிப்பாட்டி வச்சிருந்தாங்க. அந்த ஹோட்டல் பக்கத்துலயே ஜிம்மும் இருந்துச்சு. அந்த ஜிம்முக்கு முன்னாடி நிறைய ஃபிளார்ஸ்லாம் இருந்துச்சு, ரோஸ் ஃபிளார், அப்புறம் வந்து மில்லி ஃபிளார்ஸ், இந்த ஃபிளார்ஸ்லாம் இருந்துச்சு. கூடவே பிரியாணி இலையெல்லாம் இருந்துச்சு. எங்க பெரியம்மா பார்த்த உடனேயே அதெல்லாம் பறிப்போமா அப்படின்னு அவங்களுக்கு ஆசை வந்து கேட்க ஆரம்பிச்சாங்க. இப்பவும் பார்த்த மாதிரி இருக்கு. வேற எடுங்க, வேற வச்சிருக்க. நாங்களாம் என்ன யோசிச்சோம் அப்படின்னா, சரி யாருமே இல்ல போல அந்த ஜிம்ல அப்படிதான் நாங்க நினைச்சோம். அதாவது கண்ணாடி வந்து உள்ள இருந்து பார்த்தா வெளியே தெரியும், ஆனா வெளிய இருந்து பார்த்தா உள்ள என்ன நடக்குது, யார் இருக்கான்னு தெரியாத மாதிரி இருந்துச்சு. ஒண்ணுமே தெரியலையே. பசிச்ச வயசுக்கெல்லாம் சாப்பாடு போட்டாச்சு, வண்டியும் கிளம்ப ஆரம்பிச்சிருச்சு. அப்படியே போய்கிட்டே இருந்தோம்னா கோவளம் பீச் வந்துருச்சு. அதே மாதிரி ஒரு முக்கியமான விஷயம், அந்த கோவளம் பீச்ல தான் எங்க அக்காவோட செப்பலும் காணா போச்சு. எங்க போச்சுன்னே தெரியல. கோவளம் பீச்சுக்குள்ள வந்தாச்சு. வந்ததுக்கப்புறம் பாத்தீங்கன்னா யாருமே அங்க இல்ல, கொஞ்சம் பேர் தான் இருந்தாங்க. அதனால நாங்க எங்க இஷ்டத்துக்கு எங்கிட்டு வேணாலும் போய் குளிச்சுக்கலாம் அப்படின்னு நினைச்சிட்டு அப்படியே போனோம். முன்னாடி போனோம் அப்படின்னா ஒரு பாறை மாதிரி இருந்துச்சு. அந்த பாறையில செப்பலை கட்டிட்டு நான் இன்னும் நிறைய பேர் காலை அழைச்சிக்கிட்டு இருந்தோம். வந்த அலையில செப்பலை போக ஆரம்பிச்சிருச்சு. அந்த செப்பலை பிடிச்சிட்டு நாங்க வரதுக்குள்ள செம்ம என்ஜாய்மெண்டா இருந்துச்சு. அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா நாங்க எல்லாரும் குளிக்கலாம் அப்படின்னு பிளான் போட்டோம். ஆனா நிறைய பேர் என்ன செஞ்சாங்க அப்படின்னா, குளிக்க கூடாது, அலை இழுத்துட்டு போயிடும் அப்படின்ற மாதிரி பயமுடுத்தாங்க. அவங்க சொல்றதெல்லாம் கேட்காம நாங்க பாட்டுல போய் குளிக்க ஆரம்பிச்சிட்டோம். எங்க மச்சான் குளிக்கல, நீங்க மட்டும் குளிங்க அப்படின்னு சொல்லி பார்த்து குளிங்கன்னு சொன்னாங்க. அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா கடலை விட்டு வந்தாச்சு. வந்ததுக்கப்புறம் கடலை குளிச்சா ஆக்சுவலி பசிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால எங்களுக்கு பசிக்க ஆரம்பிச்சிருச்சு. பக்கத்துல ஏதாவது கடை இருக்கான்னு பார்த்து வீல் முறுக்குன்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி முறுக்கெல்லாம் வாங்கி சாப்பிட்டோம். கோவளம் பீச்ல இருந்து கிளம்ப ஆரம்பிச்சாச்சு. கிளம்புனதுக்கு அப்புறம் டிரைவர் என்ன கேட்டாங்க, அடுத்து எங்கே போகலாம் அப்படின்னு. கேரளாக்குள்ள எங்கேயாவது சுத்தி பார்க்கலாம் அப்படின்னு நாங்க சொன்னதுக்கு அப்புறம், கேரளாக்குள்ள போனோம் அப்படின்னா பெர்மிட் கேட்பாங்க, அதுக்கு நிறைய பேர் இருக்கக்கூடாது, 15 பேர் தான் இருக்கணும், காசும் அதிகம் அப்படின்னு சொன்னனால சரி அப்ப நாளைக்கு நம்ம குற்றாலத்துக்கு கிளம்புவோம், குற்றாலத்துல போய் நம்ம அங்கே நிறைய இடத்த சுத்தி பார்த்துக்கலாம் அப்படின்னு சொன்னோம். அப்ப தங்குறதுக்கு இடம் அப்படின்னு கேட்டோம். ஏன்னா வந்து நாங்க காலையிலேயே வந்து ரூம் என்ன செஞ்சாச்சு, வெக்கேட் பண்ணியாச்சு. திரும்பி போய் கேட்க முடியுமா, இல்லை வேற யாராவது வாங்கி வச்சிருப்பாங்களா அப்படின்னு பயமாவே இருந்துச்சு. அதனால எங்களை வந்து அந்த பீமாபள்ளியில விட்டுட்டு எங்க மச்சானும் எங்க பெரியத்தாவும் போய் அந்த லாட்ஜை கேட்க போனாங்க. கேட்க போனப்ப இருக்கு அந்த ரூம் அப்படியே தான் இருக்கு அப்படின்னு சொன்னோன்னே சரி அப்படின்னு சொல்லி அங்கே அன்னைக்கு நைட்டு அங்கேயே தங்கிக்கலாம் அப்படின்னு பிளான் போட்டு அன்னைக்கு நைட்டு அங்கே தங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லி அந்த ரூம்ல போய் நாங்கள் வந்து உப்பு தண்ணியில் குளிச்சனால சாதா தண்ணி இல்லை, சாதா தண்ணியில் குளிக்கல, அதனால அந்த லாட்ஜில் குளிக்கலாம் அப்படின்னு தான் நாங்களும் நினைச்சோம். அதே மாதிரியே அந்த லாட்ஜில் சாதா தண்ணியில் குளிக்க ஆரம்பிச்சாச்சு. டிரைவர் அண்ணே சொன்னது என்னன்னா, 2 மணிக்கு குற்றாலம் போயிடுவோம், அதனால நல்லா டக்குன்னு தூங்கிடுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. எங்க வீட்டுல நிறைய பேர் தலைவலி கேஸ், எங்க பெரியம்மா நிறைய இடத்த சுத்தி பார்த்தனால தலைவலின்னு உட்கார்ந்துட்டாங்க. நாங்களாம் என்ன செஞ்சோம், நீங்க தலைவலி நாங்க போயிட்டு வந்துடுறோம், நீங்க இருங்க ரெஸ்ட் எடுங்க அப்படின்னு சொல்லியாச்சு. உங்க தலைவலியா, அதெல்லாம் எப்பயோ போயிடுச்சு, நானும் சுத்தி பார்க்க வரேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. 10 மணிக்கு 2 மணிக்கு எந்திரிக்கணும் அப்படின்றனால தலை சுத்த ஆரம்பிச்சிருச்சு. கீழே இறங்கி வேன்ல ஏறியாச்சு. குற்றாலத்துல 7 மணி 8 மணிக்கே ரீச் ஆயாச்சு. ரீச் ஆனதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா மழை, கிளைமேட் சூப்பரா இருந்துச்சு. பக்கத்துலயே ஒரு லாட்ஜ் பிடிச்சோம். எதுக்கு பக்கத்துல அப்படின்னா மெயின் ஃபால்ஸுக்கு எழுத்தாப்புலயே. அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா வேன்ல நிறைய நேரம் தூங்குனனால எங்களுக்கு தூக்கம் வரல. லாட்ஜ் ஓகே சொல்லியாச்சு.
லாட்ஜில் எல்லா திங்ஸையும் வச்சுட்டு அடுத்த இடத்துக்கு கிளம்ப ஆரம்பித்தோம். அடுத்த இடம் பார்த்தீங்கன்னா மெயின் ஃபால்ஸ். மெயின் ஃபால்ஸ்குள்ளே போனதுக்கப்புறம் ரொம்ப ஜாலியாக இருக்கும். மெயின் ஃபால்ஸ்குள்ளே போனால் நிறைய தண்ணி வரும், நல்லா குளிக்கலாம் அப்படின்னு ஆசைப்பட்டு போனால் இந்த ஃபோட்டோவை பாருங்களேன், இது நாங்கள் எடுத்த ஃபோட்டோ தான். எப்படி இருக்கு பாருங்க தண்ணி. குத்தால அருவியில குளிச்சது போல இருக்குதா. இன்னும் போலையா? பக்கத்துல மெயின் ஃபால்ஸ்க்கு பக்கத்துல தான் சிற்றருவி இருக்கு, அங்கே போய் குளிச்சுட்டு வரலாம் அப்படின்னு சொல்லி சிற்றருவிக்கு போனோம். சிற்றருவியில செம தண்ணி, நல்லா தண்ணி வந்துச்சு. பாய்ஸ் கேர்ள்ஸ் அப்படின்னு பிரிச்சுதான் இருந்துச்சு. 10 ரூபா ஒரு ஆளுக்கு அப்படின்னு சொல்லி லைன்ல வெயிட் பண்ணி அப்படியே போய் சிற்றருவியில் குளிச்சோம். ஃபைவ் ஃபால்ஸுக்கு போனோம். ஃபைவ் ஃபால்ஸுக்கு போகிறதுக்கு கொஞ்சம் நேரம், ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. ரொம்ப நேரம் கழிச்சு ஃபைவ் ஃபால்ஸுக்கு போனோம் அப்படின்னா ஃபைவ் ஃபால்ஸ்லேயே நல்லா தண்ணி வந்துச்சு. ஏன் மெயின் ஃபால்ஸில் தண்ணி வரலன்னு தெரியல. ஃபைவ் ஃபால்ஸில் சூப்பராக தண்ணி வந்துச்சு, நிறைய கூட்டம் வந்துச்சு, நிறைய லைனு, செம்ம லைனு. நாங்கள் எல்லோரும் நின்றுக்கிட்டே குளிச்சுக்கிட்டே இருந்தோம். ஃபைவ் ஃபால்ஸ்லேருந்து குளிச்சுட்டு வந்தாச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரொம்ப நேரம் அங்கேயே உட்காந்துருந்தோம். நிறைய கடையெல்லாம் இருந்துச்சு, சாப்பிட்றதுக்கு தான் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துருந்தோம். உங்களுக்கு நாங்கள் அத்தை பாட்டின்னு கூப்பிடுவோம். நான் குளிச்சு முடிச்சதுக்கப்புறம் வந்து ட்ரெஸ் எல்லாம் ஈரமாயிருந்தனால ட்ரெஸ் எல்லாம் ஜன்னல் அப்படியே காய போட்டுருவாங்க. ஏதோ கொடி மாதிரி. பாத்தியாடா கிளவிக்கு கொடுப்ப ஆரத்திங்கிற பேர்ல ஆசிட்ட கலந்து மூஞ்சில ஊத்திட்டு போற பத்தியா சொன்னாங்க. வீட்டுல இருந்து கன்னியாகுமரிக்கு வரப்ப கஜிங்காட் படம் பார்த்தோம் அப்படின்னு சொன்னேன். தொட்டிப்பாலத்திலிருந்து கேரளாவுக்கு போறப்ப கடைக்குட்டி சிங்கம் படம் பார்த்தோம் அப்படின்றதையும் சொன்னேன். அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா கேரளால இருந்து குற்றாலம் போறப்ப சாமி 2 படம் பார்த்தோம். இந்த அருவிக்கு அடுத்து நாங்க பழைய அருவிக்கு போனோம். பழைய அருவியில கொஞ்சம் தான் தண்ணி வந்துச்சு, இருந்தாலும் நிறைய பேர் குளிச்சனால நாங்களும் சேர்ந்து போய் குளிக்க ஆரம்பிச்சோம். செம்ம என்ஜாய்மெண்டா இருந்துச்சு, ஜாலியா குளிச்சோம். அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா பசிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஒரு ஹோட்டல்ல போய் சாப்பிட்டோம். அங்க என்ன வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்க? சீக்கிரம் வந்து சோத்த போடுன. பசி தாங்க மாட்டோம்ல. ஏப்பா சமையல்காரர், குழம்புல மேலாக்க மதக்கிற கொழுப்பு அள்ளிட்டு வந்துடாம நல்ல கரண்டி கீழே விட்டு கறியா அள்ளிட்டு வா. சாப்பிட்டுட்டு நாங்க என்ன செஞ்சோம் அப்படின்னா அடுத்து புளியருவிக்கு போலாம் அப்படின்னு சொன்னாங்க. அந்த புளியருவி வந்து கொஞ்சம் தூரம் அப்படின்றனால நாங்க எவ்வளவு சாப்பிடணுமோ சாப்பிட்டு முடிச்சுட்டு எல்லாரும் வண்டியில ஏற ஆரம்பிச்சோம். வண்டியில ஏறி புளியருவிக்கு போனதுக்கு அப்புறம் புளியருவிலையும் சரியான கூட்டம், நிறைய பேர் இருந்தாங்க. நாங்க எல்லாரும் ஒன்னா ஒரு ஆளா ஒத்தையா பூந்து போய் குளிச்சோம். புளியருவிக்கு போனதுக்கு அப்புறம் எங்களுக்கு செம டயர்டு. இவ்வளோ நேரம் இவ்வளோ ஃபால்ஸை குளிச்சாச்சு, நம்ம போய் ட்ரெஸ்ஸை மாத்திட்டு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுப்போம் அப்படின்னு சொல்லி நாங்க எல்லாரும் லாட்ஜுக்கு வந்தாச்சு. அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா நாங்க எல்லாத்தையும் குளிச்சு முடிச்சதுனால எங்களுக்கே அசதி தெரியாம தூங்கியாச்சு. மல்லாக்க படுத்து விட்டத்தை பாக்குறது எவ்வளவு சொல்றான். அதுவும் காலை வச்சு தூங்குறதுல என்ன காத்தோட்டம். தூங்கி எந்திரிச்சோம் பார்த்தீங்கன்னா ஒரு 7 மணி ஆயிடுச்சு. அதுக்கடுத்து சுற்றி பார்க்க இடம் இல்லை அப்படின்றனால மெயின் ஃபால்ஸுக்கு முன்னாடி தானே எங்கள் லாட்ஜ் இருக்குது. அதனால மெயின் ஃபால்ஸ் பக்கத்தில் நிறையா கடத்தெருவு இருந்துச்சு. அதனால அன்னைக்கு நைட்டு கடத்தெருவை சுற்றி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு கடத்தெருவில் போய் நிறைய ஜாமான்களை வாங்கிட்டு நிறைய டீ பழங்கள்லாம் வாங்கிட்டு என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருந்தோம். எருமச்சாடி அப்படின்ற ஒரு அருவிக்கு போனோம். அந்த அருவியை பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தான் தண்ணி வந்துச்சு. வேனுக்கு நடந்து போய் சரி போய் பாக போல நம்மளும் போவோம்னு சொல்லிட்டு போனா யாரையுமே வேன்ல காணா. என்னடா அது எவனையும் காணா, எங்க போயிருப்பாங்கன்னு தெரியல அப்படின்னு சொல்லி தேடிக்கிட்டு அப்படியே வந்தவளையே திரும்பி போனோம் அப்படின்னா எல்லாரும் அந்த எருமச்சாடி அருவிக்கு பக்கத்துலயே ஒரு நீரோட மாதிரி போகுது, அதுல எல்லாரும் குளிச்சுக்கிட்டு இருக்காங்க. கொல்லம் அப்படின்ற ஒரு இடத்துல அச்சாங்கோயில் அப்படின்ற ஒரு கோயில் இருக்கு. அந்த கோயில் பக்கத்துல ஒரு ஃபால்ஸ் இருக்கு. அந்த ஃபால்ஸ் வந்து என்னன்னா காட்டுக்குள்ள போறது. அதுக்கு வந்து போலீஸ்லாம் நின்றாங்க, பாய்ஸுக்கு மேல கேர்ள்ஸுக்கு கீழே அப்படின்றனால நாங்க என்ன செஞ்சோம் அப்படின்னா சரி போலாம் அப்படின்னு சொல்லி போனோம். நாங்க மட்டும் தான் போனோம். அந்த அச்சிரக்கோவில் வாட்டர் ஃபால்ஸ்க்கு போனதுக்கு அப்புறம் நாங்க மணிமுத்தாருக்கு போலாம் அப்படின்னு சொன்னோம். அந்த அண்ணனும் சரி போலான்னு சொல்லி மணிமுத்தாறு டேம் வரைக்கும் போயாச்சு. ஆனா மணிமுத்தாறு ஃபால்ஸ்க்கு போற ரோடு வந்து இப்பதான் போட்டுக்கிட்டு இருக்காங்க புதுசா அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் நாங்க ஏமாற்றத்தோட மணிமுத்தாறு டேமை மட்டும் பார்த்துட்டு கிளம்ப ஆரம்பிச்சாச்சு. அவ்வளவுதான், இந்த இடத்து வரைக்கும் தான் நாங்க முடிச்சோம் இந்த டூரை. அதுக்கடுத்து நாங்க குற்றாலத்துல இருந்து லக்கேஜஸ் எல்லாம் பேக் பண்ணிட்டு வேன்ல எங்க வீட்டுக்கு கிளம்ப ஆரம்பிச்சிட்டோம். கிளம்புறப்ப குற்றாலத்துல இருந்து வீட்டுக்கு கிளம்புனப்ப சீமராஜா படம் பார்த்தோம். அந்த படம் பார்த்துக்கிட்டு பாதி வழியிலேயே முடிஞ்சதுனால கோலமாவு கோகிலா படத்தையும் சேர்த்து பார்த்தோம். கூடவே பாதி இடத்துல காஃபியும் சாப்பிட்டுட்டு அப்படியே வீட்டுக்கு கிளம்பிட்டோம். இந்த வீடியோவை எங்க ஃபேமிலியில யாராவது கேட்டிருந்தீங்க அப்படின்னா
கண்டிப்பாக நீங்கள் இந்த டூரை மிஸ் பண்ணியிருப்பீங்க. இது வந்து ரொம்ப மிஸ் பண்ணுற டூரு. ஏன்னா இந்த டூரு தான் பெஸ்ட்டான டூராக இருந்துச்சு இது வரைக்கும் நாங்கள் எங்கள் ஃபேமிலியில் போனதில்ல. ஓகே காய்ஸ், இந்த ட்ரிப்பை என் ஃபேமிலியோட சேர்ந்து நீங்களும் ட்ராவல் பண்ணனால இந்த வீடியோவில் நீங்கள் எது பார்த்தீங்களோ எது உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சோ அதை கமெண்டில் சொல்லுங்கள். ஒரு நியூ வாய்ஸர் அப்படின்னு சொல்லியிருந்தேன்ல, அந்த வாய்ஸரோட வாய்ஸை கேளுங்க. இன்னும் இந்த மாதிரி ஏகப்பட்ட இன்ட்ரெஸ்டிங் ஆன சுற்றுலா தலங்களை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இதே வீடியோவை உங்க ஃபேமிலியும் ஃப்ரெண்ட்ஸும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஷேர் பண்ணுங்க. ஓகே காய்ஸ், அடுத்த வீடியோவில் இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை சந்திக்கிறேன்.